Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது தோசை மாவு போண்டா. அதாவது தோசை மாவு வந்து கொஞ்சமா புளிச்சிருக்கணும். இது கூட நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கொஞ்சமா நம்ம அதாவது மிளகாத்தூள் சேர்த்து நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தோசை மாவு போண்டாக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னன்னு பார்க்கலாம். தோசை மாவு வந்து நான் ஒரு 3 கரண்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். இதை வந்து கட்டாயம் வந்து புளிச்சிருக்கணும், கொஞ்சமாவது புளிச்சிருக்கணும். நம்ம தோசை மாவு புளிச்சிருச்சுன்னா ஒன்று வந்து நம்ம கோதுமை தோசை சுட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கிறேன், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இதுக்கு என்னென்னா எண்ணெய் வந்து குடிக்காமல் இருக்கிறதுக்காக ஃப்ரை பண்ணுறப்போ நம்ம வந்து ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை வந்து 3 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஒரு சிட்டிகை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை வந்து மினிமம் வந்து ஒரு 10 மினிட்ஸாவது ஊறணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கடலை மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு சேர்த்துறதுனால என்னென்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்குது, நம்ம கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வெங்காயம், கொஞ்சமாக கடலை மாவு, ரவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா என்னென்னா ஃப்ரை பண்ணுறப்ப எண்ணெய் வந்து நிறையா இழுத்துடும். அதனால் நம்ம கடலை மாவு ரவையும் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம நல்லா ஊறிடுச்சு. ரவை வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ என்னென்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம எடுத்து போடுறப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து போடணும். இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இது 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே இருக்கிற மாவு வந்து நல்லா வேகணும். இது வந்து என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் அப்படியே போட்டு இது நல்லா வேகட்டும். 1 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். உள்ளே இருக்கிற மாவு வந்து நல்லா வேகணும். நம்ம அதனால தான் சிம்மில் வச்சுருக்குறோம். இது வந்து மாவு வெந்ததுக்கப்புறம், அதாவது 30 செகண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில், அதாவது மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே மாவு எடுத்துக்கலாம், அதாவது சுட்டு எடுத்துக்கலாம். சுவையான தோசை மாவு போண்டா ரெடி. தோசை மாவு போண்டா எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோபி சுதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள் தோயாதார்.
கடல் சூழ்ந்த இவ்வுலகில் பிறன் மனைவியை நோக்காதவரே எல்லா நன்மைகளுக்கும் உரியவராவார்.